எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு சொந்தங்களே, அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக குழந்தை பாக்கியம், ஒரு குழந்தை பிறந்து, அது ஆணோ பெண்ணோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்து வளர்ந்து மழலை பருவம், குழந்தை பருவம், ஸ்கூல் பருவம், அதெல்லாம் ஒரு இன்பமயமான தருணம். அதுவும் ஸ்கூல் லைஃபு, அந்த காலேஜ் லைஃப் வரலும் அவன் அந்த வாழ்க்கை அவன் இன்னொரு ஜென்மா எடுத்து வந்தாலும் அதே சேம் அந்த மகிழ்ச்சி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேரின்பம் அந்த குழந்தை பருவம். அந்த குழந்தையே நாளைக்கு வளர்ந்து வேலைக்கு போய் படித்து வேலைக்கு போய் திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அதுதான் அங்கு பாக்கியம். அவன் எல்லாம் படிச்சிடுறான், 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிடறான், புதன் அஸ்தங்கம் கண்ணா உண்ணான்னு படிச்சிடறான், எஃப்டிஏ எம்பிஎல் என்னெல்லாம் உண்டோ எல்லா படத்தையும் வாங்கி வச்சுக்கிறான், வீட்டில் அழகாக மாட்டிடுறான். ஒரு தம்பதி நம்மக்கிட்ட வராங்க, அந்த அம்மா ஒரு உயர்ந்த அரசாங்க பதவினா நல்ல ஹையஸ்ட் பொசிஷன், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்காங்க. நினச்சா என்ன ஒன்றும் சாதிக்கலாம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி உயர்ந்த பதவியில் அந்த அம்மா இருக்காங்க. என்கிட்ட வரும்போது அந்த அம்மாவுக்கு 42 வயசு, அந்த ஐயாவுக்கு 48 வயசு. அவர் ஐஓசியில் அவரும் ஒரு அரசாங்க பதவியில் இருக்கார். அப்போது உயர்ந்த பதவிகளிலே அரசாங்க பொறுப்புகளில் இருக்காங்க. மாதம் ஒரு 4-5 லட்சம் ரூபாய் சம்பளம் மட்டுமே வீட்டுக்கு வருது. ஆனாலும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நடுப்பகுதியில் எல்லாருக்கும் ஆஃபீஸ்க்கு 2 பேருக்கும் நியர்பையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாடகை எடுத்துட்டு அடுக்குமாடியில் ஜம்முன்னு இருக்காங்க, காற்று வாட்டமாக அழகாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே செஞ்சு செலவு பண்ணி சந்தோஷப்படணும்னா பிள்ளைகளுக்கு செலவு பண்ணால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ எதுக்காக சொல்ல வரோம்னா, நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணுங்கள், ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்கள், அல்லது பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், அந்த குழந்தை பாக்கியம் என்பது மிக முக்கியம். அது இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. யாருக்கு கொடுக்க போகிறேன் சாமி, நான் என்ன சாமியை பண்ண போகிறேன், இது யாருக்கு கொண்டு போய் நான் கொடுக்கறது? எங்களுக்கு 2 பேரும் நான் செலவு பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த கோவிலுக்கு போகிறது, இந்த கோவிலுக்கு போகிறது, ஃப்ளைட்டில் கோவிலுக்கு போகிறது, கப்பலில் கோவிலுக்கு போகிறது, இப்படி தான் நாங்கள் அதை செலவு பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு வாரிசு வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத வரைக்கும் அவங்க வந்தாங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம், அம்பாள் அவங்களுக்கு நல்ல வழிகாமிச்சாங்க. இதில் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தை பிறக்கிறதே ஒரு அதிசயம், அது ஒரு அழகு, அது ஒரு பாக்கியம், ஒரு லக், இன்னும் நிறைய வார்த்தைகள் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம போட்டுகிட்டே போகலாம். இதில் எந்த கிழமையில் குழந்தை பிறந்தால் சிறப்பு? ஒரு அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு சாமி சனிக்கிழமையில் குழந்தை பிறந்துருச்சு. அப்படியா சாமி, ஆகாதா? அப்பாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஆகாதா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாரு, ஒரு பாட்டியம்மா. அப்போ இது அறியாமையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னும் கூட அந்த அறியாமையெல்லாம் அவங்கள இருக்குது, ஒரு சென்டிமெண்ட். சனிக்கிழமையில் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது, அவங்க 2 பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, மாறுபட்ட இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இது எல்லாம் அப்படி கிடையாது. சனியும் சூரியனும் இணைந்திருந்தால் அது மிகப்பெரிய கர்மா.
அது இயற்கையாகவே என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் ஏதாவது கொண்டு போய் பாட்டி வீட்டில் வளருவான், இல்லை பேரன் வீட்டில் சித்தி வீட்டில் வளருவாங்க, அத்தை வீட்டில் வளருவாங்க, இயற்கையாகவே தனியாக போயிடுவாங்க. இல்லை அப்பா ஏதாவது கிளம்பி வேலைக்குன்னு ஊருக்கு போயிடுவார், ஃபாரின் போயிடுவார். இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கும். பொதுவாக சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திதியில் அமாவாசை பௌர்ணமி, பௌர்ணமிக்கு மறுநாள் குழந்தை பிறந்தா செம்ம யோகம். அதுவே அமாவாசைக்கு மறுநாளுக்கும் துதியில் பிறந்தால் சமயோகம். பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு நல்ல யோகம். அதுவே அமாவாசைக்கு ஒரு நாள் முன்பாக சதுர்தசியிலோ அல்லது துதியிலோ குழந்தை பிறந்தால் சமயோகம். அப்போது இந்த நாளில் தான் குழந்தை பிறக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அது அட்வான்ஸாக கேட்குறாங்க. ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாங்க, என்றைக்கு வச்சுக்கலாம் சாமி, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் ஆப்ரேஷனுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் குறித்து கொடுக்குறோம். புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக எழுதி கொடுக்குறோம். இப்போ மேக்ஸிமம் அதுக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, அந்த குழந்தை 12 மணி தான் பிறக்கணுன்னா 12 மணி தான் பிறக்கும். அப்போது எந்த கிழமையில் பிறந்தால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. சனிக்கிழமையில் பிறந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாதா? செவ்வாய்க்கிழமையில் பிறந்தால் கூட பிறந்த சகோதரர்கள் இடத்துல அது அன்னோன்யமாக பாசமாக இருக்கு, கூட பிறந்த அக்கா தங்கைகள்கிட்டையோ அண்ணன் தம்பிகள்கிட்டையோ பாசமாக இருக்காதா? அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக கர்மா இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒத்தே போவாதுங்க சார். அப்போ எந்த கிழமையில் குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? நிச்சயமாக கிழமைகளில் சுபத்துவமானது திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, இந்த 4 நாளும் சுபத்துவம் உடையது. செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த 3ம் மத்தியம பலனை தரக்கூடியது. ஆனாலுமே கூட அவர்கள் கர்மா பிரகாரம், ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் தலைவிதியின் பிரகாரம்தான் அந்த குழந்தையின் தலையெழுத்து அமையும். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தானே, அப்போ தகப்பன் தானே உயிர் கொடுக்குறான். வெறும் பெண்ணு மட்டும் கர்ப்பத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண் போய் அந்த உயிர் கொடுக்கணும், கணவன் உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்தா தான் அங்கே கரு உருவாகும். விதையை இவன் தான் நட்டாகும். பெண்கள் வெறும் நிலம்தான், புரியுதா? பெண்கள் வெறும் நிலம்தான், ஆண் தான் விதை, அவன் தான் உயிர் கொடுக்கணும். இவன் போய் எங்கள் உயிர் கொடுத்தா தான் அந்த நிலத்தில் செடி முளைக்கும். அப்போது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேருடைய ஆசை, இவங்க 2 பேருடைய எதிர்பார்ப்பு, இவங்க 2 பேருடைய ஜென்ம கர்மா, இதெல்லாம் ஒன்றிணைந்து தான் அந்த குழந்தை. இப்போ இதெல்லாம் விட்டு அந்த குழந்தைய நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த குழந்தை எப்படி பண்ணிச்சு, எப்படி பண்ணிச்சு, சரியாக படிக்கலை, சரியாக முன்னுக்கு வரலை, அல்லது சொல்கிற பேச்சு கேட்கல, அடங்கவே மாட்டேங்க சமையா பையன், அல்லது ஒரு அன்மெச்சூர்டு பேபியாக இருக்கிறது, ப்ரீமெச்சூர்டு பேபியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸுடைய கர்மா. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பிறந்த நேரம் இருக்குது, சேர்ந்த நேரமே கணக்கு உண்டதுக்கெல்லாம். ஆக குழந்தையுடைய பிறப்பிலே தோஷங்கள் இல்லை. அது அவருடைய தலையெழுத்து, அவருடைய விதி பிரகாரம்தான் அது அமையும். அதிலும் சனி, செவ்வாய், ஞாயிறு என்ற அசுப தினங்களை தவிர்த்து மற்ற நாட்களில் குழந்தை பிறந்தால் சிறப்பானதாகவே இருக்கும். அதில் பிறந்தாலும் ஒன்றும் தோஷம் கிடையாது. பட் அதுக்கான ஒரு ரெமெடி, நான் அதெல்லாம் அந்த குழந்தை பிறக்கும்போதே என்கிட்ட சொல்லும்போது, குறிப்பு எழுதும்போதே நம்ம சொல்லிவிடுவோம், இந்த குழந்தை இப்படி பிறந்ததா, அந்த மாதிரி இருந்ததா, ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போது இத்தனாம் தேதி நீங்கள் புண்ணியாவசனம் வச்சுக்கோங்க, புண்ணியாவசனம் பண்ணும்போது இந்த தானத்தை பண்ணுங்க, இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்போ அதுக்கு எல்லாமே ரெமெடி உண்டு, பரிகாரங்கள் உண்டு. ஸோ திங்கள், புதன், வியாழன், வெள்ளி கிழமைகளிலே குழந்தை பிறந்தால் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்வரன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.